பாருங்க பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சிருச்சு. ஒரு ஏலக்காய். இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா வதந்துட்டேன். நல்லா வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் முழுசாக போட்டுக்கேன். இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி போட்டுக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க இப்போ மட்டன் எலும்புக்குள்ள அதை போட்டுக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் விட்டால் மட்டன் எலும்பு சூப்பராக வெந்துடும். அம்மா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சிக்கனு நானும் சாப்பிட மாட்டீங்களே, அப்புறம் எப்படி செய்ய பழங்க நீங்கள் சாப்பிட்றீங்கப்பா? நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் உங்கள் அப்பா சாப்பிடுவாங்க. அதுக்காக சரி கஷ்டப்பட்டு சிக்கன் குழம்புனா எனக்கு செய்யவே தெரியாது. சரி என் ஆனால் பார்த்துருக்கேன். பார்த்தா புளிக்குழம்பு மாதிரி தான் இருக்கேன். சரி புளிக்குழம்பு மாதிரி தான் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்ட்டு சரின்னு மட்டன் எடுத்துகிட்டு வந்து புளிக்குழம்பு நிறைய செஞ்சு புளியெல்லாம் ஊற்றி செஞ்சேன். ஆனால் அதையும் உங்கள் அப்பா சாப்பிட்டாரு. அதான் ஃபஸ்ட்டு எனக்கு நான்வெஜ் செஞ்ச அதுவும் பாருங்க. கோலாவுலைக்கு கொஞ்சம் இப்போ கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, சோம்பு, சீரகம், முந்திரி, கொஞ்சம் இந்த இது இருக்குல்ல, இதுவே என்னன்னா கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க இப்போ நல்லா இதை பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம். அதை எடுத்து வச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 வரமிளகாய், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 4 துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டு இப்போ வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதக்கலாம். கொஞ்சம் இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது எடுத்து கொட்டிக்கலாம். இது வந்து ஒரு 4 சில்லு தேங்காய் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். தேங்காய் சூப்பராக வதங்கிடுச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஊற்றி இது கொத்துக்கறி வாங்கி வச்சுருக்கோம்ல, அதை கழுவி வச்சு அதை போட்டு இந்த கொத்துக்கறி வாங்கி வச்சுருக்கோம்ல, இது நல்லா கழுவியாச்சு. அந்த தண்ணியோடு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் மட்டனில் நல்லா உப்பு சாரும். அப்புறம் வந்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தூள் டேஸ்ட்டுக்கு மட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தூள், அது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வதக்கினதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா பொருன்னு அரைச்சிக்கலாம். மட்டனையும் இதில் அரைச்சி போட்டாச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வந்து பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது போட்டால் நல்லா கொஞ்சம் பிடிக்க நல்லா வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு அரைச்சிக்கலாமா? இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாமா? தேங்காய்லாம் ஊற்றக்கூடாதுல. இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி போட்டிருக்கோம். 800 ரூபா கொடுத்து வாங்கி தந்தார். நம்ம ஒழுங்காக செய்யலை, அதான் நம்ம அவரும் செஞ்சு தேங்காய்லாம் ஊற்றக்கூடாது. அப்போ பொட்டுக்கடலை மாவு தான் பண்ணோம். இப்போ கொஞ்சம் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்க எண்ணெய் நல்லா சுட்டுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஊற்றி போட்டுக்கலாம். பரவாயில்ல, சூப்பராக வந்துருச்சு. நல்லதே இல்லை, நம்ம வெட்டி விட்டுட்டோம் மாறா. இஞ்சி சூப்பராக வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கல்யாணம் ஊற்றி தான் வறுக்கிறோம். அங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி பொங்கி வருதுன்னு. ஏன் இப்படி பொங்குதுன்னு தெரியல. உங்கள் வீட்டையும் இந்த மாதிரி பொங்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம கோலாண்ட சூப்பராக குலோப்ஜாம் மாதிரி முத்து முத்தாக ரெடி ஆகிடுச்சு. இதை பாதி வந்து குழம்புல போட்டுக்கலாம். வறுக்காமையும் போகலாம். வறுத்து போட்டால் வந்து அப்படியே நல்லா நிற்கும். போதும், இது குழம்புல போட்டுட்டோம். ஸ்பெஷலாக சுட சுட சாப்பாடு, கொதிக்கிற சாப்பாடு. அப்புறம் மட்டன் எலும்பு கோலா உருண்டை போட்டு சூப்பராக குழம்பு. இதாங்க செமையாக இருக்குது. அப்புறம் கோலா உருண்டை வறுவல். இதாங்க கோலா உருண்டை வறுவல். அப்புறம் வந்து ரசம். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல். வாங்க நீங்களும் சாப்பிடலாம்.